வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தை மாதம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி மாசி 1 மாதம் பிறந்துருச்சு. எல்லாருக்கும் தெரியாது. வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் கடன் மாதம் போகிறது. ஐயோ சீக்கிரம் போகுதேன்னு யோசிக்க வேண்டியது வரும். இன்றைக்கி மாசி 1ஆம் தேதி மாதம் பிறந்துருச்சு. இன்றைக்கி காலையில் எப்பயும் போல் எழுந்திரிச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி காலை சாப்பாடு பிரியாணி செய்யலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். காளான் வந்தது. காளான் வாங்கி எல்லாம் கழுவிட்டு காளான்லாம் நறுக்கி வச்சாச்சு. 4 பீஸை நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். இப்போ அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இப்போ குக்கரில் 2 ஸ்பூன் நெய்யும் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். அதோட பட்டை, சோம்பு, கிராம்பு, ஜாதிப்பத்திரி எல்லாம் அன்னாச்சி பூ எல்லாம் போட்டு பிரிஞ்சி இலையும் போட்டு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் முந்திரி பருப்பு அதுவும் போட்டாச்சு. போட்டுட்டு அப்படியே நல்லா அதுவும் பொரிஞ்சதும் கொஞ்சம் வெங்காயம், ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதுவும் போட்டு நல்லா வதங்கினதும் 2 தக்காளியும் போட்டு நறுக்கி வச்சது போட்டு வச்சு அதுவும் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். வதங்கிட்டு இருக்கிறப்பவே கொஞ்சமாக நம்ம மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள் எல்லாமே போட்டுருவோம். போட்டு நல்லா வதங்கினதும் இப்போ காளான் போட்டுக்கிடலாம். காளான் போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வதக்கினோம்னா காளான் தண்ணியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிவிட்டோம்னா இந்த மசாலா இந்த இதெல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும். அப்புறமா நம்ம தேவையானது தண்ணி நான் 1 டம்ளர் அரிசி, அதாவது பாசுமதி அரிசி தான். அதனால் அது 1 டம்ளர் அரிசிக்கு ஒரு 1.25 டம்ளர் தண்ணி தான் ஊற்ற போகிறேன். இது சீக்கிரமாக வெந்துடும். இப்போ தேங்காய் பால், அந்த டம்ளர் நிறையா தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அது ஊற்றி போக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலான்ட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ எல்லாம் அப்படி வெந்து நல்லா ஒன்றா கிரேவி எல்லாம் மசாலோட வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அதோட கொஞ்சமாக 2 ஸ்பூன் தயிரை ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இன்றைக்கி அரிசியை நான் ஃபஸ்ட் டைமும் கழுவி தான் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா பாஸ்மதி அரிசி 2 ஊறினதுக்கப்புறம் நம்ம கழுவுனோம்னா 2 உடஞ்சிரும். அதனால் ஃபஸ்ட்டே கழுவி வச்சாச்சு. கழுவிட்டு இப்போ தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு இது நல்லா கொதித்து வரவும் அதோட அரிசி போட்டுக்கலாம். போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை பாதி எலுமிச்சம்பழம் நான் நறுக்கி தண்ணி வடிகட்டி எல்லாம் பிழிஞ்சு வடிகட்டி வச்சுருக்கிறேன். ஏன்னா விதை இருக்கும். விதை ஒரு லைட்டாக ஒன்று விழுந்தாலும் போதும், சாதம் கொஞ்சமாக கசப்பாக இருக்கும். அதனால் எல்லாம் வடிகட்டி வச்சாச்சு. இப்போ அதை எடுத்து வச்சுருவோம். இங்கிட்ட மூடி போட்டு நல்லா கொதிச்சதும் அரிசியும் போட்டாச்சு. குக்கரில் மூடி போட்டு வெயிட் போட்டு வச்சாச்சு. இங்கிட்ட காளான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் கிரேவி வைக்கிறதுக்காக. அதுக்கு எடுத்து வைப்போன்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி அதுலேயும் கடுகு, உளுந்தம் பருப்பு எதுவும் தேவையில்லை, போடலை. நான் அதோட கிராம்பு, சோம்பு, பட்டை இது மட்டும்தான், கிராம்பு கூட போடலை. போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம், 2 தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கலான்னு சொல்லிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினவுடனே அப்படியே அப்படியும் தக்காளியும் போட்டு வதக்கியாச்சு. வதங்கி நல்லா வர்றப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசால் பவுட்ரு, கொஞ்சம் மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கலாம் மிளகாத்தூள். நானும் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கலான்ட்டு வதக்கிட்டு இப்போ தக்காளியும் வெங்காயம் வதங்கையிலே நம்ம உப்பு போட்டோம்னா தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடும். ஏற்கனவே பொடிசாக தான் நான் இறக்கி வச்சுருக்கேன். போட்டு வதக்கிறதுக்கு வதங்கி எடுத்து வச்சுட்டு இப்போ மல்லித்தூள், சீரகத்தூள் எல்லாமே போட்டாச்சு. எல்லாம் போட்டு வதங்கினோடனே நம்ம காளானையும் போட்டுக்கலாம். காளானும் இந்த தக்காளி எல்லாமே ஒன்றா வதங்கி கொஞ்சம் நேரம் மூடி போட்டோம்னா, தண்ணி ஊற்றாமல் மூடி வச்சிட்டோம்னா சூப்பராக வெந்து நல்லா குழைவாக வந்துடும். இப்போ சாதத்துலேயும் நம்ம எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டாச்சு. இப்போ குக்கர் போட்டு வச்சுட்டு லைட்டாக ஒரு விசில் வரவும் இறக்கிடலாம். இப்போ காளானையும் போட்டு நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு. எல்லாம் கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றாமையே மூடி போட்டு வச்சிடணும். மூடி போட்டு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா தக்காளியோட கிரேவி எல்லாம் வெந்து ஒன்று போல் வந்ததுக்கப்புறமா நான் தேங்காய் பால் தான் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றாமல் தேங்காய் பால் மட்டும் ஊற்றலான்னு சொல்லிட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இது இறக்குறப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறப்போ நம்ம தேங்காய் பாலை ஊற்றி அதையும் நல்லா மூடி போட்டு வச்சிட்டோம்னா நல்லா சுற்றி வெந்து காளான்லாம் வெந்து நல்லா ஒன்று போல் கிரேவியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிட்டோம்னா இது இந்த நல்லா கிரேவி இது சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சமாக வச்சு பார்க்கலான்ட்டு வச்சு பார்த்துருக்கேன். பிரியாணிக்கும் கிரேவி நல்லாயிருக்கும்ன்ட்டு வச்சு பார்த்துருக்கேன். இந்த மாதிரி கட்டியாக இருந்ததுனாவே நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு. இப்படி வச்சு பார்க்கலாம். சப்பாத்தி காளான் கிரேவி வச்சு சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி பூரிக்கும் சூப்பராக இருக்கும். இது வச்சாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்படி மூடி போட்டு வச்சிடலாம்.
இப்போ பிரியாணியும் ஒரு சைடு நல்லா பார்த்தோம்னா ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து நம்ம ஒரு கிளறி விட்டு மல்லித்தூள் போட்டு பிரியாணியில் அப்படியே மூடி வெயிட்டை எடுத்துட்டு மூடி வச்சிடணும். இல்லைன்னா ரொம்ப குழஞ்சிரும். அதை எடுத்து ரெடி ஆயிடுச்சு. காளான் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து தயிர் வெங்காயம் போடுறதுக்கும் அதையும் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த பாருங்கள் பிரியாணி வந்து இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக தான் வந்திருக்கு. நல்லா தான் இருக்குது. இப்போ தயிர் வெங்காயம் கிரேவி எல்லாம் வச்சு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. பாய்.